10th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூன் மாசம் கேட்ட ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஜூன் 2023ல கேட்ட ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இது வந்து லாஸ்ட் இயர் சப்ளிமெண்டரியில கேட்ட கொஸ்டின் பேப்பர். சப்ளிமெண்டரினா இப்போ சப்போஸ் பாஸ் ஆகாதவங்க அட்டெம்ப்ட் எழுதுவாங்களே, அந்த அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா நார்மலா கேட்ட கொஸ்டின் பேப்பரை தாண்டி சப்ளிமெண்டரியில கேட்கிற கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆல்ரெடி வந்து சில வீடியோஸ் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே லெசன் வைஸா 100 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி. அதுலயே நான் மேப் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன் புக்ல இருந்து எடுத்து. அது எல்லாமே கொஸ்டின் பேப்பர் வைஸா அனலைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கிறேன். அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதுலயே பிடிஎஃப் எல்லாமே இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களால 80 to 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சோஷியல்ல. ஸோ சோஷியல் பொறுத்த வரைக்கும் ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த 2 நாள்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோல நான் எதுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டைரக்டாவும் கேட்கலாம், இல்லைன்னா அந்த கொஸ்டின் சார்ந்து இருக்கிற கொஸ்டின்ஸாவும் கேட்கலாம். ஸோ இதுல இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற 2 மார்க் 5 மார்க் எல்லாமே படிச்சிருங்க. சிலது தெரிஞ்சிருந்தனா விட்டுடுங்க, ரிவைஸ் பண்ணிக்கலாம். தெரியாதது ஏதாவது நீங்க படிக்காத ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸ் மட்டும் நான் 1 மார்க் ஃபில்அப் அதெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ விச் கண்ட்ரி எமர்ஜ்ட் as ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஈஸ்ட் இந்தியா டுவர்ட்ஸ் க்ளோஸ் டு 19th century அப்படின்னா ஜப்பான் தான். ஓகேங்களா? ஹூ இனிஷியேட்டட் ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்னா உட்ரோ வில்சன். அடுத்தது எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டதுன்னா 1829. இதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் கொடுத்துருக்கிறேன். நான் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிடிஎஃப். ஸோ இதில் வந்து 2 மார்க் 5 மார்க் எல்லாத்தோட ஆன்சர் கீ கொடுத்துருக்கிறேன், நீங்க பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு, எனக்கு டவுன்லோட் ஆகலை, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க தெரியப்படுத்துங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வேற ஏதாவது அசைன் பண்ணி நான் கொடுக்குறேன், சரிங்களா? இதோட மொத்த ஆன்சர் கீ இங்கிலீஷ் மீடியமுக்கும் சரி தமிழ் மீடியமுக்கும் சரி 2 பேருக்குமே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்க கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா 1000 லைட்ஸ்ல நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் வந்து கல்கட்டால நடக்கும், ஓகேங்களா? பாக் சந்தி கல்ஃப் ஆஃப் மன்னார், பாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் செப்பரேட் இந்தியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கிற அந்த கேப்ஸை தான் வந்து பாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னாரை செப்பரேட் பண்ணுது. சாயில் ஃபார்ம்ட் பை ரிவர்ஸ், மண் ஆறுகளால் உருவாகும் மண் என்னன்னா அலுவியல் சாயில், வண்டல் மண், ஓகேங்களா? த டெல்டா விச் இஸ் நோன் அஸ் கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னா காவேரி டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது டெல்டா வந்து காவேரி டெல்டா. இது வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ நம்ம அசர்ஷன் ரீசனும் கூற்று காரணமும் படிக்க சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு லெசன்ல இருந்து. இது ஜாகிரபில இருந்து படிச்சா மட்டுமே போதும், ஏன்னா அதுல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்கறாங்க அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ ஜாகிரபில இருக்கிற 1 மார்க்ஸ் படிக்கும்போது அசர்ஷன் அண்ட் ரீசன் கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும், ஓகே? 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டைம்ஸ் த பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியா அமெண்டட். ஸோ அந்த முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தினாங்க, ஓகே? 10th வந்து அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டுக்கு தான் சுப்பீரியர் பவர் இருக்கு எதுக்கு பண்றதுக்கு, சீஃப் ஜஸ்டிஸுக்கும் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டையும் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. 11th ஒன் பார்த்தீங்கன்னா வித் விச் கண்ட்ரி டஸ் இந்தியா ஷேர் இட்ஸ் லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர்னா பங்களாதேஷ். ஸோ 12th ஒன் வந்து பிரைமரி செக்டார். பிரைமரி செக்டார் முதன்மை துறை எப்பயுமே அக்ரிகல்ச்சர் தான், ஓகேங்களா? பிரைமரி செக்டார் எல்லாமே அக்ரிகல்ச்சர் சார்ந்ததாக வரும். 13th ஒன் பார்த்தீங்க who granted the title golden fireman to the English in 1962னா சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. ஸோ இதை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோல்டன் கோல்கொண்டா ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகே? ஸோ 14th ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன டாக்ஸஸ் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ரெண்டுமே சேர்ந்துதான், ஓகே? ஸோ இப்போ 1 மார்க்ல ஃபில்லப்ஸ் பார்த்தீங்கன்னா நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சன் யட் சென் அப்படின்றவங்க, ஓகே? பாலேக்கர் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக்கர், ஓகே? டேஷ் கிராப் இஸ் கால்ட் கோல்டன் ஃபைபர். கோல்டன் ஃபைபர் அப்படின்னாலே அது ஜூட் தான், ஓகே? ஃபைபர்னா ஜூட். சணல், சணல் இங்க தமிழ்ல வந்து சணல்னு இருக்கும். The concept of constitution was first originated எங்க இருந்து எடுத்தாங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து எடுத்தாங்க. அமெரிக்காவில் முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை யுஎஸ்ஏவில் தோன்றியது, அமெரிக்காவில் தோன்றியது. இந்தியா தனது முதல் அணுசோதனை நடத்திய இடம் வந்து பொக்ரான்.
குஜராத். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்போஸ் ஃபில்லப்ஸில் ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் 5 மார்க்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபில்லப்ஸ் எழுதணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் புக் பேக் நல்லா படிச்சீங்கன்னா புக் பேக்ல இருந்து தான் ஃபில்லப்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜாகிரபிலேருந்து எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1, 2 ஜாகிரபிலேருந்து 2 கேட்டிருக்காங்க. அண்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து 1 கேட்டிருக்காங்க. சிவிக்ஸ்லேருந்து 1. அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெஸ்ட் இதுவுமே சிவிக்ஸ்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபில்லப்ஸ் நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் இதுலேருந்து எடுக்கிறது சான்சஸ் இருக்கு. நீங்கள் அந்த ஃபில்லப்பு, டைம்லைன், மேப்பு அண்டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கிவ் ரீசன் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது தெரியாது ஏதாவது வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால 3 நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மற்ற 7 வந்து நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 10 லெசன் கிட்ட படிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்தே உங்களுக்கு 5 கிட்ட வந்துடும். இப்போ ஹிஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ் ஏற்கனவே நிறைய ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் 19th century இதுவுமே நிறைய ரிப்பீட் பண்ணி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து நிறைய தடவை கேட்டிருக்கிறது தான். பர்சனல் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்சோ நிறைய தடவை கேட்டது தான். ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் அ கண்டினியூஸ் ரேஞ்ச். இப்போ இந்த மாதிரி கிவ் ரீசன்ஸில் வந்து சப்போஸ் படிக்காத ஏதாவது கேட்டாங்கன்னா அப்போ 1 மார்க் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இதில் எல்லாமே தெரிஞ்சா, இந்த 3மே தெரிஞ்சால் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதர்வைஸ் அதை ஸ்கிப் பண்ணிட்டு 5 மார்க்ஸில் எழுத பாருங்க. டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ரிவால்ட். காசஸ் ஆஃப் ரிவால்ட் ஈஸி தான், எழுதுறது கேட்டது தான். எஸ்டிமேட் பெரியார் ஃபெமினிஸ்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லேயே வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு இவிஆர் பெரியார் சொல்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இம்பார்ட்டன்ட்டு. கண்டிப்பாக இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் சார்ந்தோ கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் சார்ந்த மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. நான் அலைன் மூமெண்ட்டுமே கேட்டது தான். ஃபாரஸ்ட் இது எல்லாமே ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே ஈஸியாக எழுதலாம். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. டைம் லைன் பார்த்தீங்கன்னா காமனாக தான் கேட்பாங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, அந்த மாதிரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி தனித்தனியாக கேட்க மாட்டாங்க. காமனாக தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு தெரியுதோ, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாலும் சரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்தியன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாலும் சரி, ஸோ எது தெரிஞ்சாலுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். காமனாக மிக்ஸ் பண்ணி கூட எழுதலாம், அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஸோ இந்தியா மேப்பு கண்டிப்பாக எழுதணும். இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மெட்ராஸ், தண்டி, பராக்பூர், மீரூட், ஜாலியன்வாலாபாக் இதெல்லாமே ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹெட்டிங் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இது எல்லாமே 2 மார்க்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சது, 1914. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. விச் கண்ட்ரி ஆர் கால் சென்ட்ரல் பவர், வென் வாஸ் அமெரிக்கா என்டர்ட் வேர்ல்டு வார் 1. ஸோ இது தெரிஞ்சா எழுதுங்க. அதர்வைஸ் தெரிஞ்சது சிலது இருக்கும். இப்போ சதேசி மூவ்மெண்ட் எல்லாமே 2 மார்க்கு. ஸ்கிலஃபட் மூவ்மெண்ட்டை பற்றி எழுத சொல்கிறாங்க. ஸோ இதுவும் 5 மார்க்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜாகிரஃபிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த 8 மார்க்ஸ்லேருந்து. ஸோ ரெண்டுமே ஹிஸ்ட்ரியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற சில கொஸ்டின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 8 மார்க்ஸு அண்ட் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இருக்குது அது எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் 2 மார்க்ஸுமே நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. 2 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற 2 மார்க்ஸுக்கான ஆன்சர் கீ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.